So what are the advantages of the natural farming system? See, I said we do not require to do the 4 important works where in all the farming systems they carry. We are avoiding that. And what is the work to be performed? Harvesting is the major work. What we are doing. இந்த இயற்கை விவசாயத்திலே என்னுடைய அனுபவத்திலே நாம் செய்யக்கூடிய மிக கடினமான பணி என்னவென்று கேட்டால் அது அறுவடை தான். Apart from harvesting, the other works we are carrying is cutting back of the vegetation in the path and around the crop for us to move in. நாம் வயலை சுற்றி பார்ப்பதற்காக வழிகளிலே இருக்கக்கூடிய அந்த செடிகளை அப்புறப்படுத்துவது இரண்டாவது கடின பணியாக நான் கருதுகிறேன். And securing the borders due to the reason of social insecurity or because of the society, issues from the society. மூன்றாவது வெளிநபர்களுடைய உள்ளே வருவதை நிறுத்துவதற்காகவும் நம்மளுடைய நிலத்தினுடைய அளவை நிலைநிறுத்துவதற்காகவும் அந்த வயலுடைய வரப்புகளை நான் வைத்துக் கொள்வது முக்கியமான பணியாக இருக்கிறது. Both the works are not for the plants or the crops. இந்த இரண்டு வேலைகளும் பயிருக்காக கிடையாது, நமக்காக. The other one is adding or multiplying the new seeds or saplings in our farm. மூன்றாவதாக புதியதாக கன்றுகளையோ விதைகளையோ நாம் அந்த நம்மளுடைய தோட்டத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது மூன்றாவது பணி. And one more point we left out is irrigation. Irrigation we do only in the dry periods. That too we have trenches, and also sometimes manually also we give water only in the dry periods. மிக முக்கியமாக நீர்ப்பாய்ச்சனம் என்பது எங்களுடைய வயலிலே கோடை காலத்தில் மாத்திரமே நீர்ப்பாய்ச்சனம் செய்கின்றோம். அதுவும் ட்ரென்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய குழிகள் எடுத்து அதிலே தண்ணீரை நிறுத்துவதன் மூலமாகவே நாங்கள் நீர்ப்பாய்ச்சனத்தை மேற்கொள்கிறோம். அதுவும் குறிப்பாக மனித சக்தியை வைத்தே தான் நாங்கள் அதை செய்கிறோம். We have lot of importance for irrigation we give as a farmer, but who is irrigating in the forests in the dry periods in summers? How are the plants sustaining? காட்டிலே மரங்களுக்கு கோடை காலத்திலே யார் நீர் பாய்ச்சுகிறார்கள்? இந்த கேள்வியை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். ஒரு விவசாயியாக பயிருக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும் என்பதே நம்மளுடைய பிரதான எண்ணமாக இருக்கிறது. ஆனால் நாம் வனப்பயிர்களை நாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க வேண்டும். See, there is a process going on in forest systems where a canopy of trees are there, a dry mulch is laid on the soil, and when the temperature rises, the humidity also rises, and during these conditions the water stored in the aquifers, the deeper soils, during the rainy season, the water will rise to the topsoil through the capillary movement, and that will be available for the plants to sustain. அதாவது நம்மளுடைய வயலிலே, இயற்கை வேளாண்மை வயலிலே மண்ணின் மேல் நிறைய இலைத்தழைகள் நிலப்போர்வை போன்று இருப்பதனால் கோடை காலத்திலே அதிக வெப்பம் காற்றிலே இருந்தாலும் அந்த சூரிய வெளிச்சமானது மண்ணின் மேல் பரப்பிலே படாமல் அந்த நிலப்போர்வையாக அந்த இலைத்தழைகள் இருப்பதால் பூமியில் இருக்கின்ற ஈரம் என்பது காக்கப்படுகிறது. இரண்டாவது, மண்ணினுடைய உள்பகுதியில் நீர் இருக்கக்கூடிய நீர் அக்யூஃபயர்னு சொல்லக்கூடிய அந்த நீர் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெப்பத்தின் காரணமாக கேபில்லரி ஃபோர்ஸ், அதாவது மேல் நோக்கிய நீரின் நகர்வு, அதன் மூலமாக மண்ணில் இருக்கக்கூடிய நீரானது மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கும். அந்த மேல் நோக்கி வரக்கூடிய நீரும் ஆவியாகாமல் இந்த நிலப்போர்வை போன்று அந்த இலை தழைகள் இருப்பதால் அந்த நீராகவும் நமக்கு வீணாகாமல் பயிருடைய வேர் பகுதிக்கு அந்த கோடை காலத்தில் நீர் வருவதனால் அந்த பயிர் வளமான பயிராக கோடையை தாங்கி வருகிறது. Balmurugan. That is the reason water conservation is more important where a farmer can do. How much rain we get is not at all important. Question is how much of it we are harvesting.
நீர் மேலாண்மையிலே நாம் கேட்கக்கூடிய முதல் கேள்வி நமக்குள்ளே என்னவாக என்றால், நாம் எவ்வளவு மழையை பெற்றோம் என்பது கிடையாது, பெய்த மழையில் நாம் எவ்வளவு சேகரித்தோம் என்பதே நாம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்க வேண்டும். By harvesting the rain at the point of its fall, runoff can be reduced considerably. நாம் மழை நீரை அறுவடை செய்தாலே நீரின் மூலமாக மண் அரிமானம் என்பது இயல்பாகவே தடுக்கப்பட்டு விடுகின்றது. Catching every drop of rain water where it falls and making it to percolate into the earth to reach the aquifers will raise the groundwater table. பெய்கின்ற ஒவ்வொரு மழை துளியையும் நாம் பத்திரமாக சேகரித்து மண்ணில் உள்ளே செலுத்தினால் நிச்சயமாக மண்ணில் உள்ளே இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் என்பது, நிலத்தடி நீர் ஆதாரம் என்பது அதிகமாகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. For this, soil management is crucial. இந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் மண் வள மேலாண்மை என்பது மிக மிக முக்கியம். See, alternative to the chemical farming methods, there are 15 to 20 methods which are called sustainable farming methods, and natural farming is one among them. சாதாரணமாக அனங்கக வேளாண்மை, அதாவது விவசாயிகள் செய்யக்கூடிய நடைமுறை விவசாயத்திலிருந்து இயற்கை சார்ந்த விவசாயம் என்பது எவ்வாறு வேறுபடுகிறது, எவ்வாறு நடைமுறையிலே கையாளப்படுகிறது என்றால் ஏறத்தாழ 15 முறைகளிலே கையாளப்படுகிறது. அந்த 15 முறைகளில் ஒரு முறைதான் இயற்கை வேளாண்மை முறை என்பது. Natural farming raises the groundwater table. இயற்கை வேளாண்மை என்பது மண்ணினுடைய நீராதாரத்தை அதிகப்படுத்துகிறது. It supports the animal, bird, reptile and insect population. Biodiversity is maintained. இதனால் பல்லுயிர் பரவல், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற தத்துவம் இங்கே நிலைநிறுத்தப்படுகிறது. Nowadays you can see the animals from the wild come to urban spaces because of our wrongdoing. நம்மளுடைய தவறான வாழ்க்கை முறையினால் காட்டிலே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் ஊரை நோக்கி வருகின்றது வருவதற்கான முக்கிய காரணம் நம்மளுடைய தவறான வாழ்வியல் முறையே ஆகும். But our farming system supports the wild creatures. இந்த இயற்கை சமன்பாடுடைய தற்சார்பு விவசாயம் என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் அதனுடைய வாழ்விடங்களிலேயே அதனுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்துவதற்கான வழியை வகுப்பதே ஆகும். Chemical fertilizers and pesticides come from petroleum byproducts. நாம் உபயோகப்படுத்துகின்ற உரம், பூச்சி மருந்துகள் அனைத்தும் பெட்ரோலிய பொருட்களிலிருந்து வருபவை ஆகும். And you know, natural farming system is not dependent on petroleum based products which are non renewable and will not be available after few years. பெட்ரோல் என்று தட்டுப்பாடு வருகிறதோ அப்போதே உரத்திற்கும் பூச்சி மருந்துக்கும் தட்டுப்பாடு வந்துவிடும். ஏனென்றால் அவை மறுசுழற்சி பெற முடியாத சக்தியிலிருந்து நாம் பெறுகின்றோம். The population of diverse plant species and different stature growing underneath in coconut based agroforestry system will support climate change mitigation, slows down the process of climate change. பருவநிலை மாற்றம் என்பதுதான் 21ஆம் நூற்றாண்டிலே மனிதர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் சிக்கல். இந்த சிக்கலை நாம் எதிர்கொள்ள நம்மிடம் உள்ள ஒரே ஒரு தீர்வு என்பது என்னவென்றால் இந்த சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், அதாவது தற்சார்பு வேளாண்மை என்பதை தவிர வேற எந்த மாற்று உத்திகளும் நம்மிடம் இல்லை. Now climate change is the hottest topic all over the world, where the country heads, presidents and prime ministers are meeting together to resolve it, but they are not able to come up with the alternative solutions. In these conditions, natural farming is a good solution for them. பருவநிலை மாற்றத்திற்காக உலக தலைவர்கள் எல்லாம் தீர்வு தேடி அலைந்தாலும் இதுவரை அதற்கான விடை கிடைக்கப்படவில்லை. பருவநிலை மாற்றத்திற்கான ஒரே தீர்வு என்பது இயற்கை வேளாண்மையை தவிர வேறு ஒன்றுமில்லை. We have evolved into a new technique for planting a new sapling. See,
we take a size of the bag of the sapling. The pit will be the same size of the bag we are taking, and we are planting it, and depending upon the height of the plant or the sapling, we take the radius and we make a trench, circular trench around it. Half of the soil is put outside as a bund, and half of the soil we are putting from the plant to the trench like a inverted saucer. Generally common practice is they do the saucer shape. Now we are doing a inverted saucer shape. என்னுடைய தோட்டத்திலே நான் புதிய கன்றுகளை நடுவதை கப்பன் சாசர் மெத்தட் என்று சொல்வார்கள். அதையே கப்பன் சாசரை தலைகீழாக வைத்தால் எப்படியோ அந்த முறையிலே தான் நான் செய்கிறேன். முதலிலே அந்த கன்று, ஒரு மரக்கன்றை வாங்கி வந்தால் அந்த மரக்கன்றுடைய அந்த பாலித்தீன் பை உடைய ஆழம் எந்த அளவோ அந்த அளவுக்கு நான் குழி எடுத்து விடுகிறேன். அந்த கன்றுடைய உயரம் என்னவோ அந்த அளவிற்கு நான் சுற்றிலே உள்ள மண்ணை எடுத்து ஒரு குழியாக அமைத்து விடுகிறேன். இந்த எடுத்த மண்ணை சரிபாதி அளவுக்கு இந்த குழியை சுற்றி ஒரு வரப்பாக அமைத்து விடுகிறேன். மீதி இருக்கின்ற மண்ணை அந்த குழியை நிரப்புவதற்காக நான் பயன்படுத்துகிறேன். And after that we put back the vegetation we have cut in the basin as a mulching material. அப்போது அந்த புதிய கன்று நடுவதற்காக நாம் எடுத்த அந்த குழியின் மேல் உள்ள அந்த சுற்றி உள்ள களை செடிகளை, மற்ற தாவரங்களை இந்த கன்றை நட்ட பிறகு அதற்கு மேல் நிலப்போர்வையாக நான் அதை மாற்றி விடுகிறேன். For planting isolated plants, we make a circular trench. For when we plant in a row, we in between two rows in the center we take a trench and put the soil to the base of the plant in the line of the plant. நடவு நேர் ஒரு நேர்கோட்டிலே நாம் செடிகளை நடுகின்ற போது அந்த இரண்டு பக்கமும் ட்ரென்ச், அதை குழி எடுத்து விடுகிறோம். இரண்டு வரிசைக்கு நடுவிலே குழி எடுத்து விடுகிறோம். அந்த எடுத்த குழியிலிருந்து வரக்கூடிய மண்ணை இரண்டு பக்கமும் நட்ட அந்த அந்த கன்றின் பக்கமாக அணைத்து விடுகின்றோம். And in the line planting we do it for alternative lines, not every line. Trench will be making in between two lines, and for every alternative line we do that. இந்த இரண்டு நீள் வரிசையிலே நீட்டாக வரிசை நடைமுறையிலே ஒரு வரிசையிலே நாம் குழியை எடுக்கின்ற போது ட்ரென்ச் வெட்டிய பிறகு அதற்கு அடுத்த வலப்புறமாகவோ இடப்புறமாகவோ அதற்கு அடுத்த போல் இருக்கின்ற அந்த அந்த வரிசை நடுவிலே குழி எடுப்பது கிடையாது. அதற்கு அடுத்தது இப்போ 1, 2 இதற்கு நடுவிலே குழி எடுத்து விட்டோம். 3, 4வது வரிசையிலே குழி எடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக 4, 5வது வரிசையிலே குழி எடுக்கிறோம். ஆக ஒன்றை விட்டு ஒன்று குழி எடுப்பது என்பது அங்கே செயல்படுத்தப்படுகிறது.